இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் இந்த பாடலை ஆரம்பிக்கிறப்ப சொல்கிறோம். அந்த அளவுக்கு அன்பை அதிகமாக மதிக்கிறவர்கள் மகான்கள். திருவள்ளுவர் பெருந்தகை அன்பை நிறைய இடங்களில் சொல்வார். அன்புடைமைன்னு ஒரு அதிகாரமே அமைச்சிருக்கார். அவர் சொல்லாத தலைப்பே இல்லை. வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களையும் ஒவ்வொரு தலைப்பில் அவர் சொல்லிட்டு போகிறாரு. அதில் அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம். அந்த அன்புடைமையில் சொல்கிறாரு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்கிறார். அன்பிற்கு அடைச்சி வைக்கிற தாழ்பால் கிடையாது. அன்பு இருக்கிற மனசில் எதையும் வச்சு அந்த அன்பை பூட்டியெல்லாம் வைக்க முடியாது. அதை மற்றவங்க தெரிஞ்சிக்காமல் இருக்க முடியாது. அன்பு இருக்குது ஒருத்தட்டன்னா முதல்ல அவங்க கண்ணு காமிச்சு கொடுத்துரும், முகம் காமிச்சு கொடுத்துரும், பேச்சு காமிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி அதை எதாலையும் மூடியெல்லாம் வைக்க முடியாது. அன்பாக இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க அடுத்தவங்களுடைய துன்பத்தை கண்ட உடனே அவங்க கண்ணில் தண்ணி வரும். அந்த உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அன்பு இருக்குன்றத அவங்களுடைய அந்த கண்ணீரே காட்டி கொடுத்துரும். அடுத்தவங்களுடைய துன்பத்தை கண்டால் அவங்க முகம் வாடிடும். வள்ளல் பெருந்தகை சொன்னார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் அன்பு. பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க மேலே காமிக்கிற அன்பு கிடையாது. நமக்கு தொடர்பில்லாத உயிர்கள் மேலேயும், அதாவது மனிதர்கள் மட்டும் அல்ல, எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பாக இருக்கிறது தான் உண்மையான அன்பு அப்படின்னு பெரியவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த அதிகாரம் முழுசும் சொல்கிறாரு. அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்றார். அன்போடு இந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு அப்படின்னு சொல்கிறார். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து இன்புற்று அறிதும் சிறப்பு அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை அப்படின்றார். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பு இல்லதனை அறம் அப்படின்றார். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்றார். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு அப்படின்றார். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருக்கிற உடம்பு, கருணை ஈரம் இருக்கிற உடம்பு தாய உடம்பு, அவன் தாய மனுஷன். அது இல்லாதவங்க அதெல்லாம் சும்மா ஒரு எலும்பு தோல் சதை அதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு, அவ்வளோதான். அன்பினை கொண்டு அதன் வழியில் நிற்கிறதான் உடம்போட உண்மையான உடம்பு. மற்ற அன்பில்லாத உடம்புகள்லாம் எலும்பு தோல் போத்திகிட்டு இருக்கிறது, அதெல்லாம் உயிர் இருந்தோம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அன்பை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்கிறாரு. திருமூல நாயனார் இருக்காரே, அவர் அன்பை பற்றி எல்லா மகான்களும் அன்பை ரொம்ப 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 சிறப்பாக சொல்லுவாங்க. நாம் அதாவது இந்த அன்பு கடலில் ஒரு சொட்டு தேனை லேசாக நுனி விரலில் தொட்டு, அதாவது இது உப்பு போதுமா காரம் போதுமா அப்படின்னு கொஞ்சம் சுவைச்சி பார்ப்போம். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது இருக்கும்ல, அதுபோல் இது அன்புன்றது மிக பெரிய கடலை விட எல்லா சமுத்திரத்தையும் சேர்த்த அளவு அன்பு. ஏன்னா அதுதான் இறைவனே. அப்போ அதுக்கு எல்லையே கிடையாது, எல்லை சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அன்பை பாடாத மகான்கள் கிடையாது, போற்றாத மகான்கள் கிடையாது. யாரெல்லாம் அன்பாக இருந்தாங்களோ அவங்க தான் பெரியவங்களாகவே இருந்தாங்க. நம்ம திருமூலர் சொல்கிறாரு, அன்பு சிவம் இரண்டு என்ப அறிவில்லார். அறிவில்லாதவங்க தான் அது வேறு இது வேறு, தனித்தனி அன்பு வேறு சிவம் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலர். இதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களேப்பா. அன்பு தான் சிவம்
அப்படின்னு தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அது தெரிஞ்சுக்கிட்டா அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்றார். அனுபவம் அற்றவர் அன்பாகிய சக்தியும் அறிவாகிய சிவமும் இரண்டு என்பர். அதாவது அன்பாக இருக்கிறது சக்தி, அறிவாக இருக்கிறது சிவம். இந்த ரெண்டும் ஒன்று தான். இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. அதனால தான் ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் சக்தி ஒன்றா வச்சிருக்கிறதுக்கும் சரிபாதின்னு சொல்கிறதுக்கும் அதுதான் காரணம். அன்பு இல்லாமல் அறிவு என்ன செய்ய போகுது, அறிவில்லாத அன்பு என்ன செய்ய போகுது? ரெண்டும் இறைவன் சரிபாதியாக கொண்டவன். அதாவது அன்பு தான் சிவம், சிவம் தான் அன்பு. இதுவும் முழுமை, அதுவும் முழுமை. சரிபாதினா 50-50 கிடையாது. இதுவும் 100, அதுவும் 100. அந்த 100ஐயும் சமமாக கொண்டவன் இறைவன். அதை அனுபவம் இல்லாதவங்க தான் சக்தி வேறு சிவம் வேறு அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்பின் முதிர்ச்சியால் சிவமாகிய அறிவு விளங்கும் என்பதை உயர்ந்தவர் தாழ்ந்தவராகிய எவரும் உணர்வதில்லை. அன்புதான் சிவத்தை விளங்கச் செய்வது என்பதை எல்லாரும் அறிந்த பின்பு அன்பே வடிவாய் சிவமாம் தன்மையை அடைந்திருப்பர். அன்பு இருந்துட்டா அந்த அன்பே வடிவாய் சிவமாம் தன்மையை அடைந்திருப்பர் அப்படின்னு சொல்கிறார். அன்பை பற்றி ஏராளமான கருத்துக்கள் அவர் நீளமாக சொல்லிகிட்டே போகிறார். அந்த ஒரு ஏக்கம், ஐயோ மக்கள் அன்பாக இல்லையே அப்படின்னு பல பாடல்களில் ஏங்கி கஷ்டமாக ஏங்கி அழுகிறார். ஐயோ மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே, அன்பாக இருக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு. நித்தனும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த அப்பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சையுளே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சியே அண்ணலை நாடுகிறாரே. ஐயோ யாரோ இறைவனை நாட மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்கிறார். தெரிஞ்சுக்கோங்க மக்களா அப்படின்றார். அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான். அன்பாக இருக்கிறவன் தான் இந்த புறத்தான் உடலாய் உள்ளான். முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிரான். அவன் அன்பினுள்ளாகி அமரும் அரும் பொருள். அன்பினுள்ளார்க்கே அணை துணை ஆமே அப்படின்னு சொல்கிறார். இறைவன் தன்மை அறியும் அறிவு கொண்டவரிடம் அவர் அன்பில் நின்று அருளுவான். அவர் அன்பில் யார் அன்பாக இருக்காங்களோ அவங்களுடைய அன்பில் நின்று அருளுவான். தன்னில் நிற்றலை போன்றே மற்றவரிடம் நிற்பவனும் அவனே ஆவான். அவன் அன்பே உடலாய் உள்ளான். அவனுக்கு உடம்பு இருக்குன்னு நம்ம எங்கேயாவது ஏதாவது ஒரு வடிவத்தை கற்பிக்கிறோன்னா அன்பே வடிவமாக இருக்கிறவன் அவன் உடம்பு பூரா அன்பு தான் உடம்பு. அப்படியே சொல்லுவாங்க, இது மெழுகு பொம்மை, இது மண் பொம்மை, இது கல் பொம்மை அப்படின்ற மாதிரி இறைவனுக்கு உடம்புன்னு ஒரு கற்பனை பண்ணால் அன்பாலேயே அந்த உடம்பு ஆக்கப்பட்டது அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி போல் அன்பே உடலாய் உள்ளவன். உலக தோற்றத்துக்கு முன்னும் உலக அழிவுக்கு பின்னும் அழியாது நிற்கக்கூடியவன் அவனே. ஆத்ம விசாரணை செய்யும் முனிவருக்கு தலைவன் அவனே ஆவான். அவனிடம் எவர் ஒருவர் அன்பு கொண்டாரோ அவரிடம் நிலையாய் பொருந்தும் அரிய பொருளாவான். அன்பின் வழி அணுகுபவர்க்கு அவன் துணையாகி உய்யும்படி செய்வான். இந்த மாதிரியெல்லாம் அது இன்னும் ஏராளமான பல பாடல்களில் அன்பை பற்றி தான் சொல்லிகிட்டே போகிறார். அந்த அன்பாக இருக்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்கிற முக்கியமான கருத்து. அன்பாக இருந்தால் அங்கே ஈரம் இருக்கும், அந்த மனசில் ஈரம் இருக்கும். ஈரம் இருக்கிற இடத்துல கருணை இருக்கும். கருணை இருந்தால் அடுத்த உயிர்களுக்கு துன்பம் விளைக்க மாட்டாங்க. அது எல்லாம் ஒன்று இருந்தால் இன்னொன்று தானே இருக்கும். அன்பு இருக்கணும். அதை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் எல்லா மகான்களும் அன்பை போற்றி செய்கிற மாதிரி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அன்பை பற்றி சொல்லுவார். அந்த முதல் சில வரிகளை தான் நான் பதிவு ஆரம்பத்தில்
சொல்லி பழகிறேன். ஏன்னா உண்மையான அன்பு இருக்கோ இல்லையோ, வார்த்தையாலேயாவது சொல்லி 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 கொஞ்சம் நமக்கு ஒட்டுதான்னு பார்க்கலாம். எனக்கும் ஒட்டணும், கேட்குறவங்களுக்கும் ஒட்டணும். அப்படின்றதுனால அந்த வரிகளை வாய் வார்த்தைகளாக நான் எல்லா பதிவுலையும் அதை சொல்லிகிட்ருக்கேன். அந்த பாடலை நம்ம முழுமையாக பார்க்கலாம். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கும், துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய், வன்பனாய் உலகில் தோன்றி வாழ்வு நாள் முழுதும் செய்த கன்மங்கள் வந்து சூழ்ந்த காரணம் அறிவாய் நெஞ்சே. நீ இந்த பாடலுக்கு பொருள், அன்பை நீ அடைஞ்சிட்டின்னா எல்லா அதர்மங்களும் நீங்கி போயிடும். துன்பங்கள், அதர்மங்கள் நீங்கிட்டாலே துன்பம் இல்லை, துன்பமும் தவிர்ந்து போகும். துன்பம் போயிட்டால் துயரம் போச்சு. இப்போ அன்பு இருந்துட்டால் அதர்மங்கள் இருக்காது, அதர்மங்கள் இல்லைன்னா துன்பம் இருக்காது, துன்பம் இல்லைன்னா துயரமும் இருக்காது. ஒன்றால் இன்னொன்று வருது இல்லையா, அதனால் இதெல்லாம் இருக்காது. அப்போது துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத ஒரு நல்ல வாழ்வு அப்படின்றது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியம்? அப்போ இதுக்கு காரணமாக இருக்கிறது வெறும் அன்பு. மனசில் வெறும் அன்பு. காசு பணம் செலவு பின்னாடி, அது இருந்தால் செய்யலாம். இல்லைன்னா அன்பாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அன்பு இருந்தால் எல்லாமே தானே வரும், பின்னாடி ஒன்று வரும். இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் கண்மா வந்தது அப்படின்னா, வன்பனாய் உலகில் தோன்றி வாழ்வு நாள் முழுதும் செய்த கன்மங்கள் வந்து சூழ்ந்த காரணம் அறிவாய் நெஞ்சே. நம்ம அன்பாக இல்லாமல் உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நம்ம எல்லா பிறவியிலையும் ஒரே மாதிரி நம்ம உணர்கிறோமா? அறிவு விளக்கத்தோடு இருக்கோமா? மற்ற உயிரினங்களை விட மானிட உயிர் வரும்பொழுது தான் அந்த பக்குவ நிலைக்கு நம்மளை ஆண்டவன் தயார் பண்ணுறார். அன்பாக இருக்கிறது எவ்வளவு நல்லது, அன்பு இல்லாமல் இருக்கிறதுனால என்ன தீமை அப்படின்றத மானிட உயிர்கள் தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு அறிவை பற்றியும் தொல்காப்பியர் சொல்கிற காலத்தில் 6வது அறிவு இருக்கிறவன் அவற்றோடு மனனே அப்படின்வார். ஓரறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்னு சொல்லி, 2 அறிவு உயிர்னா அதோட வாய் இருக்கும், 3 அறிவு உயிர்னா அதோட மூக்கு சேரும், அடுத்தது வந்து கண், 4வது அறிவுன்னா கண் சேரும், 5வது அறிவுன்னா கேட்கும் திறன் இருக்கும். அப்படி அந்த ஓரறிவு உயிர்னா தொடு உணர்வு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, 2ல் வாய் சேரும், 3ல் மூக்கு சேரும், 4ல் கண் சேரும், 5ல் செவி சேரும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் 6 அறிவு உயிருக்குன்னா அதுக்கு மனனே, மனசு இருக்கணும். மனசு இருக்கிறவன் தான் 6 அறிவு உயிர் உள்ளவன் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லுவார். அந்த மாதிரி அன்புன்றது 6 அறிவு இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். அதாவது புரிஞ்சு அன்பாக இருக்க முடியும். நம்ம அன்பாக இருக்கணும், அன்பாக இல்லைன்னா என்ன கெடுதல் அப்படின்னா புரிய வரும். மற்ற உயிரினங்களுக்கு தன்னோட கொடுத்த வாழ்க்கையை அப்படியே இருக்கிற அறிவை வச்சு வாழ்ந்து முடிச்சிடுவாங்க. ஆனால் மானிட உயிர் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அந்த அரிய பிறவி நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கணும் தானே, இதுதானே வாய்ப்பு. இதை விட்டால் வேறு சான்ஸு. அதனால் நம்ம அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், சில நல்ல விஷயங்களை காதில் வாங்கிக்கணும். அப்படின்றதுக்காக தான் சுவாமிகளோட பாடல்கள் வெளியில் கொடுக்கணும் அப்படின்றது. அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கும், துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இதெல்லாம் ஏன் வந்தது? வன்பனாய் உலகில் தோன்றி வாழ்வு நாள் நீ எத்தனை கோடி பிறவியோ அதிலெல்லாம் செய்த அந்த கன்மங்கள் வந்து சூழ்ந்த காரணம் அறிவாய் நெஞ்சே. நீ துன்பமாக இருக்க, துயரமாக இருக்க, அன்பு இல்லாமல் இருக்கேன்னா அதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம்ப்பா. பூரணமாய் எங்கும் நிறைந்து
ஆனந்தம் பொங்கியூறும் காரணனே என இங்கே அழைத்த வகையின்னதென கருத்திற்கொள்ளேன். தாரணியோர் செயலதனை நீ அறிவாய் யானறிய சக்தியுண்டோ. வாரணமா முகத்தோனே வந்து நீ ஆட்கொள்வாய் மறந்திடாதே. பூரணத்துக்கே பூரணம், பூரணத்துக்கெல்லாம் பூரணமாக இருக்கிற, எங்கேயும் நிறைஞ்சு இருக்கிற, ஆனந்தம் பொங்கியூறக்கூடிய காரணனே. ஆண்டவர் தாயுமானார் சொல்வார், அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு கலந்தெடுத்து தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது. அது மாதிரி தாயுமான சுவாமிகள் சொல்வார். அது மாதிரி இவன் பூரணத்தில் பூரணன், எங்கேயும் நிறைஞ்சவன். அங்கே இங்கேன்னு ஆண்டவன் இங்கே இருக்கான் அங்கே இருக்கான்லாம் சுட்டி காட்ட முடியாது. அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைஞ்சவன் அவன் பேரானந்தன். ஆனந்தம் பொங்கி ஊறும் காரணனே. ஆனந்தம் அப்படியே பொங்கிட்டே இருக்குதான். காரணனே என்னை இங்கே அழைத்த வகை என்னதென கருத்திற்கொள்ளேன். இங்கே எதுக்காக இங்கே என்ன வர வச்சிருக்கேன்ற காரணம் என்னோட அறிவுக்கு கருத்திற்கொள்ளேன். தாரணி ஒரு செயலதனை நீ அறிவாய் யார் நிறைய சக்தியுண்டோ. இந்த உலகத்தில் இருக்கிற பிறந்திருக்கிற மக்களோட செயல்பாடுகள் அத்தனையும் உனக்கு தெரியும், எனக்கு தெரியுமாப்பா. வாரணமா முகத்தோனே வந்து நீ ஆட்கொள்வாய் மறந்திடாதே. என்னை இங்கே படைச்சி அனுப்பியிருக்க, நீ தான் அனுப்பிச்ச. ஆனைமுகனே, கஜமுகனே, விநாயக பெருமானே வந்து நீ ஆட்கொள்ளணும். அனுப்பினது எதுக்காக? என்னை கரை சேர்க்கறதுக்காகத்தானே. எனக்கு அறிவு விளக்கம் செய்து பேரானந்தனாக மாற்றணுன்றதுக்காக தானே. அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் மறந்துடாத. நீ எதுக்காக படைச்சியோ அதை நீ மறந்துடாத. வந்து நீ ஆட்கொள்வாய் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு உடனே சொல்கிறாரு, மறந்து விட்டால் நீ மறந்துட்டேன்னு நான் சொன்னேன்ல, அது தப்பு. மறந்து விட்டால் நீ மறந்துட்ட அப்படின்னு நான் நினச்சிட்டா, மறந்துடாதேன்னு சொன்னேன்ல, அந்த தப்புக்காக சொல்கிறாரு. அதாவது ஒரு சாரி கேட்குற மாதிரி. மறந்து விட்டால் நீ மறந்துடுவேன்னு நான் நினைக்கிறேனே, அது தப்பாச்சே. இன்று வரை அனுதினமும் பாலூட்டி வளர்த்ததாரு. இந்த நிமிஷத்து வரைக்கும் அனுதினமும் பாலூட்டி வளர்த்ததாரு நீ தானே. அப்போ நீ மறந்துடுவேன்னு நான் எப்படி சந்தேகப்படலாம்? ஆஹாஹா. மறந்து விட்டால் இன்று வரை அனுதினமும் பாலூட்டி வளர்த்ததாரு கறந்து கறந்து ஆவின் தன் கன்றுக்கு பாலூட்டும் கதையை போல சிறந்து என்னை நீ வளர்த்து விட்டாய். செல்வனே, இனி வேறு சிந்தையுண்டோ? பிறந்து பிறந்து உழல்கின்றேன், பிறப்பறுக்க அருள் செய்யும் பேரூரானே அப்படின்னு சொல்கிறார். நீ மறந்துட்டேன்னு நான் சொன்னது சரியில்லை. அப்படி நீ மறந்துட்டு இருந்தா இந்த நிமிஷத்து வரைக்கும் எனக்கு பால் ஊட்டி வளர்க்குறது யார்? நீ தானே. என்ன ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு இறைவன் தான் காரணம். எந்த நொடி என்ன செய்யணுன்றது அவனுக்கு தெரியும். இந்த நொடி வரைக்கும் நம்முடைய இறுதி காலம் வரை இறைவன் தான் நம்மளை ஆளாக்கிட்டு இருக்கான். அதை நம்மால் உணர முடியல. எல்லாம் நாம் செய்கிறோம், நாம் சாப்பிட்டோம், நாம் வாழ்ந்துட்டுருக்கோம், நாம் உயிரோடு இருக்கோம், நாம் இதை சாதித்தோம் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் ஒரு பாடலில் சொல்வார், கெட்டிக்காரத்தனங்கள் ஏது மனமே, கெட்டிக்காரத்தனங்கள் ஏது. எதுவுமே ஆசைப்படுறப்போ இறைவன் தட்டி கொடாதே போனால் கெட்டிக்காரத்தனங்கள் ஏதுன்னு இன்னொரு பாடலில் சொல்வார். அது மாதிரி கறந்து கறந்து ஆவின் கன்றுக்கு பாலூட்டும் கதையை போல பசு தன்னோட கண்ணுக்குட்டிக்கு பாலூட்டுற கதை மாதிரி. எல்லாரும் தாய்க்கு உதாரணம் சொல்லணுன்னா பசு கன்றுக்கு பால் ஊட்டுறத சொல்லுவாங்க. அதுபோல் அந்த பசு என்ன செய்யும்? கறந்து கறந்து, அதாவது நினைக்கிறப்பெல்லாம் பால் சுரக்கும். கன்றை நினைக்கிற தாய்க்கு பால் சுரக்கும். தாயினும் சிறந்த தாய் இறைவன் தான். தாய் கூட வேறு ஏதோ வேலையாக இருப்பாங்க. இந்த சரீரம் வர கருவியாக இருந்த தாய்க்கு கூட பரவாயில்ல. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லுவார். அதுபோல் கறந்து கறந்து ஆவின் தன் கன்றுக்கு பாலூட்டும் கதையை போல சிறந்து என்னை நீ வளர்த்து விட்டாய்.
இந்த நொடி வரைக்கும் நீ என்னை சிறப்பாக வளர்த்துருக்க. நான் அதை தெரியாமல் நீ வேற மறந்துடாதேன்னு சொல்லிட்டேன். சிறந்து என்னை நீ வளர்த்து விட்டாய் செல்வனே. இனி வேறு சிந்தையுண்டோ? இவ்வளவு சிறப்பாக நீ என்னை வளர்த்து விட்ருக்கியே, எனக்கு இனிமேல் வேறு சிந்தனை வருமா? வராதே. பிறந்து இப்போ நான் என்ன உங்ககிட்ட விண்ணப்பம் போடுறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நீ பார்த்துக்கிற, இப்போ கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்குற தாயிற் சிறந்த தயாவாக பார்த்துக்கிற. ஆனால் பிறந்து பிறந்து உழல்கின்றேன் பிறப்பருக்கு அருள் செய்யும் பேரூரானே. திரும்ப 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 எத்தனையோ கோடி பிறவிகளாக பிறந்துக்கிட்டே இருக்கிற பட்டினத்தடிகள் சொல்லுவார். மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே நாதா இருப்பையூர் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்லுவார், கோடானு கோடி பிறவிகள் பிறந்தாதான் இந்த பிறவியில் நல்ல புத்தி வரும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இறைவனுடைய கழல் பல கோடானு கோடி பிறவிகள் எடுத்த துன்பத்தை நீக்கக்கூடியது இறைவனோட திருவடிகள் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் அது வேறு வேறு பாடல்களில் அந்த வரிகள் மூலமாக நம்ம ஏராளமான பிறவிகள் எடுத்திருக்கோம் அப்படின்றத சொல்லுவார். ஆழ்வார்கள் கூட பிரபந்தத்தில் சொல்லுவாங்க, கடலினுடைய மணலை எண்ணாலும் எண்ண முடியுமா, நாம் எடுத்த பிறவிகளை எண்ண முடியாதான்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவர் சொல்கிறாரு சுவாமிகள், பிறந்து பிறந்து உழல்கின்றேன், இந்த பிறவி சுழலில் சிக்கி உழண்டுட்ருக்கேன், பிறப்பருக்கு அருள் செய். இப்போ நீ இவ்வளோ என்னை பார்த்துட்ட, இன்னை வரைக்கும் நல்லா தான் பார்த்துட்ருக்க, ஆனால் இந்த பிறவி சுழல்லேருந்து என்னை காப்பாற்றிடு, அருள் செய் அப்படின்னு கேட்குறார். பல வழியாய் நின்று கொண்டு பல வழியாய் காட்டுகின்ற பரமநாதா, கலை பலவும் ஆராய்ந்து உனது அடிமை உறுதி கொண்ட கருத்தின் வண்ணம் நிலை பலவும் தெளிவித்தாய் ஒன்றெனவும் வழிகாட்டி நீ நான் என்று அலைவிலா மனதாக்கி உலக மெச்சும் அரசு செய்ய அடிமை கொண்டாய். இறைவா, நீ ஒரு வழியாக இருந்து ஒரு வழியாக அருள் செய்கிறவன் கிடையாது. முன்னாடி கடவுள் உனக்கு பாடலில் சொல்வார், நாடுவோர்க்கெல்லாம் நாடியபடியே நல்வரம் கொடுக்கும் நல் ஈசன் பாடுவோர் நமக்கு பாடுதற்கு செய்த பயன்களை அளிக்கும் நற்பதத்தோன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தருவார். எல்லாம் ஒரே மாதிரி கேட்கறதில்ல. ஒரு முந்தின பதிவில் நம்ம ஒரு திரைப்பட பாடலை உதாரணத்துக்கு சொன்னோம். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான். எல்லாரும் எதையோ வாங்க வராங்க. பெண்கள் அழகை கேட்டாங்களாம், ஆண்கள் இப்போ இது செல்வத்தை கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்குறாங்க. புலவர்கள் வந்து பொய்யை கேட்டுட்டு வாங்கிட்டு போகிறாங்க, தலைவர்கள்லாம் புகழை கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒன்றை கேட்குறாங்க. யாரும் உற்றார் உறவினருடைய உயிர் வேணும்னு கேட்குறாங்க, செல்வம் வேணும்னு கேட்குறாங்க, இப்படி எதையோ வாங்குறாங்க. ஆனால் அன்பை வாங்கிறதுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்பட பாடலில் நம்ம முந்தின பதிவில் கூட சொல்லியிருக்கோம். அதுபோல் இந்த பல வழியாக நின்றுட்டு பல வழியாக நீ ஒன்றை காட்டிக்கிட்டு இருக்க. பரமநாதனே, நீ எத்தனை வழியாக எத்தனை பேருக்கு எத்தனை விதமாக எத்தனை இடங்களில் எத்தனை வடிவங்களில் நீ காமிச்சாலும் கலை பலவும் ஆராய்ந்து உனது அடிமை உறுதி கொண்ட கருத்தின் வண்ணம், உறுதியினால் உன்னுடைய அடிமையாக எனக்கு கலை பலவும் ஆராய்ந்து கலைகளை கற்றுக்கிறதுக்கே இறைவனுடைய திருவருள் வேணும். இப்போது ஆராய்தல் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு மாணவனாக இருந்து பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வி அப்படியே போகும்பொழுது வயது முதிர முதிர அறிவு முதிர முதிர ஆய்வுன்னு ஒன்று செய்வாங்க, பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆய்வு செய்கிற மாணவர்கள் செய்து முடிச்சுட்டு அதை டிசி சப்மிட் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அரங்கேற்றம், இப்போது வைவான்னு ஒன்று வைக்கிறாங்க. இது அரங்கேற்றம்லாம் எங்கேயோ இருந்தது. இதெல்லாம்
உண்மையான அரங்கேற்றம் இல்லை, ஆனால் அரங்கேற்றம் மாடலில் ஒன்று வைப்பாங்க. முனைவர் பட்டம் கொடுப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்தில், ஒரு தலைப்பில் அவர் கொஞ்சம் ஆய்வு பண்ணுவார். ஒரே ஒரு தலைப்பில் மிகப்பெரிய கடலில் ஒரு துளியை எடுத்து அதை ஆய்வு பண்ணுற மாதிரி ஆய்வு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முனைவர் பட்டம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்கிறாரு, கலை பலவும் ஆராய்ந்து, எல்லா கலைகள், பல கலைகளை இவர் ஆராய்ந்து அதையெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அப்போ இவருக்கு எத்தனை முனைவர் பட்டம் கொடுக்கலான்னு பாருங்கள். அப்பா, எத்தனை முனைவர் பட்டம் கொடுத்தாலும் முழு திருப்தியாக இருக்காது. ஏன்னா அவர் எதை கேட்டாலும் அதை இதில் சொல்லுவார். ஒரு கலையிலேயே பல டிவிஷன் இருக்குது, பல தலைப்புகள். இன்றைக்கி கம்பராமாயணம்னு எடுத்துக்கோங்க, எத்தனை தலைப்பில் ஆய்வு நடத்துகிறாங்க, எத்தனை தலைப்பில் விழாக்களில் பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு தலைப்பில் ஆய்வு நடத்துகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ வெறும் ஒரு கம்பராமாயணத்தில் இத்தனை வருஷங்களாக, காரைக்குடின்னு ஒரு ஊர்லன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை கொடுத்த தலைப்பை இன்னைய வரைக்கும், அடுத்த ஆண்டு இது வரைக்கும் ஒரே தலைப்பை திரும்ப கொடுத்ததே இல்லையா. வேறு 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 தலைப்புகளில் வருடா வருடம் கம்பன் விழா நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு ஊரில் அப்படின்னா எத்தனை ஊரில் இன்றைக்கி உலகம் பூரா கம்பன் விழா இருக்குது. எத்தனை தலைப்புகள், ஒரு கம்பராமாயணத்தில் அத்தனை தலைப்புகள் எடுக்க முடியுமானால் இவர் கலை பலவும் ஆராய்ந்து அப்படின்றார். பல கலைகளையும் ஆராயணும்னா அதில் எத்தனை முனைவர் பட்டம் இவருக்கு தர்றது? அப்பா, ஆராய்ந்து உனதடிமை உறுதி கொண்ட கருத்தின் வண்ணம். பல கலைகளையும் ஆராய்ச்சி பண்ணார். அதனுடைய முடிவெல்லாம் அவருக்கு தெரியுது. உறுதியாக இவருக்கு தெரிஞ்ச பிறகு அந்த கருத்தின் வண்ணம் ஆராய்ஞ்சி அதோட முடிவு தெரிஞ்சு, உன்னோட அடிமையான நான் உறுதி கொண்ட கருத்தின் வண்ணம் நிலை பலவும் தெளிவித்தாய். இதெல்லாம் இவராக நான் பண்ணேன்னு சொல்லலை. கலை பலவும் நான் ஆராய்ச்சி பண்ணேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலை. நிலை பலவும் தெளிவித்தாய், நீ எனக்கு காமிச்ச. இதை வள்ளல் பெருமானார் சொல்வார். அவர் சொல்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இறைவன் தரிசனம் கிடச்சிட்டுது அப்படின்னா பல லட்சம் நூல்கள் படித்த அந்த விளக்கத்தை ஒரு நொடியில் இறைவன் கொடுத்துடுவாராம். அது அவர் சொல்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆள் சுமை, ஒரு ஆள் தலைச்சுமை போல் 100 தலைச்சுமையை ஒரு வண்டியில், சின்ன வண்டியில் ஏற்றி, அந்த சின்ன வண்டி போல் 100 வண்டியை பெரிய வண்டியில் ஏற்றி, அந்த பெரிய வண்டியில் ஏற்றின புக்கை போல் 100 வண்டியில் ஏற்றுற புக்கை ஒருத்தர் படித்தா எவ்வளவு நேரத்தில் படிக்க முடியுமோ, எவ்வளவு அறிவு கிடைக்குமோ அத்தனை அறிவையும் ஒரு நொடியில் இறைவன் கொடுப்பார் அப்படின்னு வள்ளல் பெருந்தகை சொல்லுவார். இறைவனுடைய அருள் இருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயுள் காலமே போதாது. வள்ளலார் சொல்கிற நூலினுடைய அளவை பார்த்தா ஒரு மனுஷனுக்கு ஆயுளே போதாது. அவ்வளவு அறிவையும் ஒரு நொடியில் இறைவன் கொடுப்பாராம். அதுபோல் நிலை பலவும் தெளிவித்தாய், ஒன்றெனவும் வழிகாட்டி. நிலை பலவும் தெளிவித்தாய், கலை பல ஆராயனுடைய நிலை பலவும் தெளிவித்தாய். எல்லாத்துக்கும் முடிவு என்ன? ஒன்றெனவும் வழிகாட்டி, இறைவனும் ஒருவனே அப்படின்ற வழிகாட்டி. அதில் நீ நான், நீ தான் நான், நான் தான் நீ அப்படின்னு நான் என்று அலைவிலா மனதாக்கி உலகம் மெச்சும் அரசு செய்ய, உலகம் மெச்சும்படியாக அரசு செய்கிறதுக்காக நீ என்னை அடிமை கொண்டாய். மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லுவார், கொண்டது என் தன்னை, தந்தது உண்டன்னை அப்படின்வார். அது மாதிரி இவர் உலகம் மெச்சும்படியாக அரசு செய்யணும் அப்படின்றதுக்காக அது அவனுடைய வேலையை செய்ய என்னை அடிமையாக்கிட்டான் அப்படின்றது தான் மகான்கள் சொல்லக்கூடிய கருத்து. இவரோ சுவாமிகளோ வேறு சில பாடல்களில் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. தன்னோட பணி செய்கிறதுக்காக
என்னை ஏற்றுக்கிட்டான், என்னை அடிமை கொண்டான் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் அலைவிலா மனதாக்கி உலகம் மெச்சும் அரசு செய்ய அடிமை கொண்டான். என்ன நீ அடிமையாக்கிட்ட. இது எல்லாமே எதனால் வந்ததுன்னு சொல்கிறாரு. அன்பினால். அன்பினை பெறுவாயாகில் இது எல்லாம் கிடைக்குமா. இந்த நிலைமையும் கிடைக்குமா. அதுக்கு காரணம், அதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா அன்பாக இருக்கணுமா. அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கும், துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் உண்டோ சொல்வாய். இது எல்லாம் பின்னாடி 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 இறைவனுடைய கருணையினால் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு கிடைக்கிறப்போ அன்பாக இருக்கிறதுக்கு நம்மாலான வரைக்கும் நம்முடைய சின்ன வட்டத்துக்குள்ளே நாம் அன்பாக இருக்க முடியும் இல்லையா. பேரன்பு இறைவனோடது. நாம் அவனோட திருவடியில் மனசை வச்சு அன்பாக இருக்க பழகணும். யாரை புறஞ்சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். தன்னுயிர் போல மண்ணுயிரை நினைக்கணும்னுவார். ஒவ்வொரு பாடலில் ஒரு கருத்தை அப்படியே தூக்கி தூக்கி நமக்கு சொல்லி கையில் கொடுத்துட்டு போகிறார். தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காப்பதும் சத்தியம் என்று நடக்கும்படி செய்த ஆதிபராபரமே அப்படின்வார். அதுபோல் ஒருத்தரை புறஞ்சொல்லக்கூடாது, மதத்வேஷம் பண்ணக்கூடாது. இப்படி அதுவும் அந்த புறஞ்சொல்றதுக்கு எவ்வளவு கொடுமையாக சொல்லுவார் தெரியுமா. அந்த புறம் பேசுதலை பற்றி திருவள்ளுவர் சொன்னதை விட அதிகமாக ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ரொம்ப திட்டியே சொல்கிறார். புறஞ்சொல்றவனை 7 பிறவிக்கும் அவனுக்கு பாவம் கொடுமை, கஷ்டப்படுவான் அப்படின்வார். அது மாதிரி நீதி போதனைகள் நிறைந்த இந்த அருட்பாடல்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு அருட்பாடல்களை பற்றி தெரியாது. சித்தர் பாடல்கள் தெரிஞ்ச அளவுக்கு, நால்வர் பாடல்கள் அதாவது திருமுறை பாடல்கள் தெரிஞ்ச அளவுக்கு ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பாடல்கள் இன்னும் வெளியில் வரல. அப்படின்றதுனால இதை நிறைய நல்லவங்க, அதாவது நல்ல விஷயங்களை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அன்பாக இருப்போம்.